ஹலோ குட்டீஸ் சுட்டீஸ், கதைகள் உலகத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு தெனாலிராமன் கதையை பார்ப்போமா? வழக்கம் போல அரசரும் தெனாலிராமனும் பேசிட்டு இருக்காரு. அரசர் கேட்குறாங்க, தெனாலிராமா, நம்ம நாட்டுல முட்டாள்களே இல்லைன்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கையில நான் முட்டாள்களை சந்திச்சதே இல்லை. நீயும் அப்படிதானே நினைக்கிற அப்படின்னு. தெனாலிராமன் சொல்றாரு, அரசே, உங்களுக்கு முட்டாள்களை சந்திக்கிறதுல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான்லாம் என் வாழ்க்கையில நிறைய முட்டாள்களை சந்திச்சிருக்கேன். நம்ம நாட்டுல முட்டாள்களுக்கெல்லாம் எந்த பஞ்சமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் சொல்லுவோம். அரசருக்கு சட்டுன்னு கோவம் வந்துருச்சு. என்னது, எப்ப பார்த்தாலும் எனக்கு ஏட்டிக்கு போட்டியாவே பேசிட்டு இருக்க? உனக்கு ஒரு வாரம் டைம் தரேன். நீ வந்து என் கண்ணுக்கு முன்னாடி 5 முட்டாள்களை எடுத்துட்டு வந்து நிறுத்தணும், இல்லைன்னா உன் உடல்ல உயிர் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கோவமா சுட்டு போயிட்டாரு. தெனாலிராமனுக்கா ஐயோ என்னடா வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சங்கட்டமா போச்சு. அப்புறம் என்ன பண்றாரு, ஓகே, முட்டாள்களை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாடு ஃபுல்லா போய் தேடுறாரு. முட்டாள்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு 3 முட்டாள்கள் கிடைக்கிறாங்க. சரி, கிடைச்ச 3 முட்டாள்களை கூட்டிட்டு அரசவைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் அரசவைக்கு போறாரு. அரசவைக்கு போனதும் அரசர் பார்த்துட்டு, என்ன தெனாலிராமா, முட்டாள்களை கண்டுபிடிச்சிட்ட போல இருக்கு, யார் இவங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கேட்கிறாரு. ஆமா அரசே, அவன் முதலாவதா இருக்கானே, இவன் வந்துட்டு ஒரு பெரிய முட்டாள். நான் வந்துட்டு நடந்து போயிட்டு இருந்தேன், இவன் குதிரையில ஆப்போசிட்ல வந்துட்டு இருந்தான், உள்கட்டை தலை மேல வச்சுக்கிட்டு. ஏன்டா இந்த மாதிரி வந்துட்டு, குதிரையில தான் பின்னாடி இடம் இருக்கே, இதுக்கு புல்கட்டை தலையில வச்சுட்டு போற அப்படின்னு கேட்டா, ஏன்யா, உனக்கு என்ன அறிவில்லையா? என் பாரத்தையே குதிரையானாலும் சுமக்க முடியாம கஷ்டப்படுது, இந்த புல்கட்டை வேற இது மேல வச்சேன்னா குதிரையால என்ன சுமக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். தாம்பாரத்தையும் கொல்கட்டோடைய பாரத்தையும் குதிரை தான் சுமக்குதுன்ற அறிவு கூட இல்லாம குதிரை குதிரை மேல உட்காந்துக்கிட்டு புல்கட்டை வந்து தலை மேல வச்சுட்டு வரான். இவன் ஒரு பெரிய முட்டாள் தானே அரசு அப்படின்னா, ஆமா நீ சொன்னது கரெக்ட் தான், இவன் ஒரு பெரிய முட்டாள் தான். அரசருக்கு ஒரே சிரிப்பு. சரி, ரெண்டாவது முட்டாள் யார் அப்படின்னு கேட்கிறார். அரசே, இவனுக்கு இவன் சலிச்சவன் இல்லை. இவன் வந்து தான் கத்தி தான் குரல் எவ்வளவு தூரத்துக்கு டிராவல் ஆகுது அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு கத்திட்டு அதை துரத்திக்கிட்டே, அந்த குரலை துரத்திக்கிட்டே ஓடுறான் அரசே. அப்படி ஓடி வரும்போது என் மேல இடிச்சிட்டு, நீங்க வந்து நான் என் குரலை துரத்திட்டு ஓடிட்டு இருந்தேன், என்னை தடுத்து நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டைக்கு வரான் அப்படின்னும். இவன் கண்டிப்பா முட்டாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அரசருக்கு ஒரே சிரிப்பு. சரி, மூணாவது முட்டாள் யாரு அப்படின்னும் போது, இவங்க 2 பேருக்கும் இவன் சலிச்சவனே இல்லை. தெருவிளக்குக்கு முன்னாடி இவன் வந்து எதையோ தேடிட்டு இருந்தான். இவன் கூடவே சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பேரும் சேர்ந்து தேடிட்டு இருந்தாங்க. ஐயா என்ன ஆச்சு, என்னத்தை தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஐயா, பணப்பைய தொலைச்சிட்டேங்க ஐயா, அதனால நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். பணப்பை கொஞ்சம் பெரிய பொருளாச்சே, அதை இவ்வளோ நேரம் தேடியுமா கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டபோது சொன்னா, ஐயா நான் வெளியூரு, நான் வந்து வர வழியில எங்கேயோ தொலைச்சிட்டேன், அதான் தேடிட்டு இருக்கேன். வர வழியில தொலைச்சிட்டீங்களா? வர வழியில தொலைச்சிட்டு எதுக்கு இங்கே வந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, ஐயா எங்க வீட்டுல சொன்னாங்க, தொலைச்ச பொருளை வெளிச்சத்துல தேடினாதான் கிடைக்கும்னு சொல்லிட்டு. மற்ற இடம்லாம் இருட்டா இருந்துச்சு, இந்த இடம் தான் வெளிச்சமா இருந்துச்சு, அதான் இங்க தேட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அரசு அப்படின்னு. மன்னருக்கு ஒரே சிரிப்பு. கண்டிப்பா இவன் வந்துட்டு முட்டாதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் திடீர்னுட்டு அரசர் கேட்குறாரு, உன்னை நான் 5 முட்டாள்களை தானே கூட்டிட்டு வர சொன்னேன், நீ என்ன 3 பேரை தான் கூட்டிட்டு வந்திருக்க, மீதி 2 பேர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அரசே அந்த 4வது முட்டாள் நான் தான். அரசருக்கா ஒரே சிரிப்பு, அடக்கவே முடியல. என்னது நீ முட்டாளா? கண்டிப்பா நீ முட்டாள் தான். சரி சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அரசே இந்த மாதிரி வந்துட்டு நான் இந்த நாட்டோடைய அமைச்சன், எனக்கு வந்துட்டு 1008 வேலை இருக்கும், ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஒரு வாரமா உட்காந்து முட்டாள்களை தேடுறதுக்காக நாடு ஃபுல்லா சுத்திட்டு இருந்திருக்கேன். இப்ப சொல்லுங்க, நான் முட்டாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் கேட்கிறாரு. கண்டிப்பா நீ முட்டாள் தான், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. 5வது முட்டாள் யாரு அப்படின்னு கேட்கணும். அரசே அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன், அதை சொன்னா
என் உடல்ல உயிர் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் சொல்றாரு. உடனே சுதாரிச்சுக்கிட்ட அரசர், என்னையா அஞ்சாவது முட்டாளுன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா அரசே, நான் அதுக்கான விளக்கத்தை சொல்றேன், நீங்க அப்போ நீங்களே ரியலைஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த நாட்டோடைய அரசர் நீங்க நீங்க வந்துட்டு உங்களை உங்களை சந்திக்கிறதுக்காக நிறைய சிற்றரசர்கள்லாம் வந்துட்டு காத்துட்டு இருக்காங்க. அவங்க யாருக்குமே நீங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. ஒரு வாரமா எல்லா வேலையும் விட்டுட்டு நான் வந்துட்டு முட்டாள்களை பிடிச்சிட்டு வருவேன்ட்டு காத்துட்டு இருந்திருக்கீங்க. அப்ப நீங்க வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பணிகள் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இதை வந்துட்டு நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்ததுனால நீங்களும் ஒரு முட்டாள் தானே அரசே அப்படின்னும் போது, அதை உணர்ந்த அரசர், ஆமா ஆமா கண்டிப்பா நானும் ஒரு முட்டாள் தான். மன்னருக்கான ப்ரியாரிட்டைசேஷன் என்னது, மன்னருக்கான முக்கியத்துவம் என்னதுன்றத என்னை உணர வச்சுட்ட தெனாலிராமா, கண்டிப்பா நான் வந்துட்டு என்னை திருத்திக்கிறேன். நான் எதில் முக்கியத்துவம் கொடுக்கணுமோ, அரசருக்கான பணிகளை செய்யணுமோ அதில் நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் வந்துட்டு செல்ஃப் ரியலைசேஷன் ஆகுறாரு. இந்த மாதிரி நம்மளும் வந்துட்டு வாழ்க்கையில எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு நம்மளுடைய வாழ்க்கைய செம்மையா எடுத்துட்டு போகணும். சரி, இன்னொரு நாள் இன்னொரு கதையோட சந்திப்போமா? பாய்.